காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம் நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். ஏ வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம் தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிசி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே, மணி 5 ஆச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி, போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ